பாருங்கள் ஏரோநாட்டிக்ஸ்னால் சயின்ஸ் ஆஃப் ஃப்ளைட்டு சரியா. அதே மாதிரி ஃப்ளைட் எப்படி படிக்கிறது, ஆக்ரோபயாலஜினா ஏரோபயாலஜினா என்னன்னு சொல்கிறாங்க, சயின்ஸ் ஆஃப் பிளான்ஸ் லைஃப் அண்டு பிளான்ஸை பற்றி படிக்கிறது சரியா. பிளான்ஸை பற்றியும் அதில் இருக்கிற அந்த செடி கொடியை பற்றியும் அதில் இருக்கிற நியூட்ரிஷனை பற்றியும் படிக்கிறது. அதே மாதிரி அர்பரிகல்ச்சர் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன ஆன்சர்னா கல்டிவேஷன் ஆஃப் ட்ரீஸ் வெஜிடபிள்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணுற பற்றி படிக்கிறது சரியா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆஸ்ட்ரானமிக்ஸ் சொல்கிறாங்க. ஆஸ்ட்ரானமிக்ஸு சயின்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் ட்ராவலை பற்றி படிக்கிறது சரியா. பாருங்கள் பேட்ரியாலஜின்னு என்னென்னா பேட்ரியாலஜினா ஸ்டடி ஆஃப் பேட்ரியாவை பற்றி படிக்கிறதா பேட்ரியாலஜி சரியா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் செர்மிஸ் அப்படின்னா ஆர்ட் அண்ட் டெக்னாலஜி ஃபார் மேக்கிங் ஆப்ஜெக்ட் கிளேஸ் மூலமாக அந்த களிமண் மூலமாக ஆர்ட் டெக்னாலஜியில் செய்கிறது என்னன்னு சொல்கிறாங்க செர்மிஸுங்கிறான். கனோகாலஜினா பிரான்ச் ஆஃப் ஜுவாலஜியில் இருக்கிற ஒரு பிரான்ச், அதாவது ஒரு கிளை, அதாவது அது ஒரு டைப் ஜுவாலஜியில் இருக்கிறது தான் அந்த ஜுவாலஜி வகையை சேரும். அதே மாதிரி செல்ஸை பற்றி படிக்கிறது. அப்புறம் பாருங்கள் கைட்டாலஜினா 8th பாருங்கள் கைட்டாலஜி ஸ்டடி ஆஃப் செல்ஸை பற்றி படிக்கிறது சரியா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஜெனிட்டிக்ஸ்னால் மரபியல் பற்றி படிக்கிறது ஸ்டடி ஆஃப் ஹெட்டிங் அண்ட் லாக். பாருங்கள் ஸ்டடி ஆஃப் செல்ஸ் ஜெனிட்டிக்ஸ்னால் செல்ஸை பற்றி அந்த இதை பற்றி தான் படிக்கிறது. 9th என்னது பாருங்கள் 9th வந்து ஸ்டடி ஆஃப் ஹெட்டிஸ் அண்ட் லா கவர்னிங் இட் அதை பற்றி படிக்கிறது. ஜியாலஜினா பாருங்கள் சயின்ஸ் ஆஃப் டீலிங் வாட் ஃபிசிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் எர்த்தை பற்றி படிக்கிறது சரியா. பாருங்கள் ஹர்டிகல்ச்சர்னா என்னென்னா சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் டீட்டை பற்றி படிக்கிறது சரியா. நெக்ஸ்ட் பாருங்கள் ஹைட்ராலஜினா பாருங்கள் ஜியாலஜின்னு என்னது சயின்ஸ் டீல் வித் த ஹிஸ்டாரிக்கல் எர்த்தை பற்றி படிக்கிறது சரியா. ஹெர்டிகல்ச்சர்னு என்னன்னு சொல்கிறாங்க கல்டிவேட் ஆஃப் ஃப்ரூட் வெஜிடபிள் ஆர்னிமெண்டல் பிளான்ட்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணுறது. பாருங்கள் ஹைட்ராலஜின்னு என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்டடி ஆஃப் வாட்டரை பற்றி ஹைட்ரோனாவே வாட்டர் வந்து சரியா. வாட்டர் ரிசோர்ஸஸ் பற்றி படிக்கிறோம். ரெஃபரன்ஸ் இந்த வாட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாட்டர் பற்றி படிக்கிறது அதுதான் சரியா. மைக்காலஜின்னா பாருங்கள் ஸ்டடி ஆஃப் ஃபங்கை பற்றியும் ஃபங்கஸ் பற்றியும் அதில் இருக்க அதோட டிசீஸ் அதனால் வர டிசீஸ் என்ன அப்படிங்கிற பற்றியும் பார்க்குறது சரியா. ஃபங்கை பற்றியும் அதில் வர டிசீஸ். பாருங்கள் ஆர்ட்னாட்டாலஜினா சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் டீத்தை பற்றி படிக்கிறது. காஸ்மாலஜினா பாருங்கள் காஸ்மாலஜின்னு என்ன சயின்ஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் ஹெவன்லி பாடி பெரிய பாடி பெருசு அதாவது வெயிட்டாக இருக்கிற இதை பற்றிலாம் படிக்கிறது. பிளாஸ்னாலஜினா ஸ்டடி ஆஃப் ஃபாசில் உள்ளே பறிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா படிவங்கள் அதை பற்றி படிக்கிறது சரியா. நெக்ஸ்ட் பாருங்கள் லெசன் 5 ஸ்போர்ட்ஸ் ட்ராபிஸில் பார்க்கலாம் பாருங்கள் விம்பிள்டன் ட்ராஃபி அந்த ட்ராஃபி எதுக்கு கொடுக்குறாங்க டென்னிஸுக்காக கொடுக்குறாங்க. சாம்பியன்ஷிப் ட்ராஃபி எதுக்கு கொடுக்குறாங்கன்னா ஹாக்கிக்காக கொடுக்குறாங்க. டார்கன் ட்ராஃபி எதுக்கு கொடுக்குறாங்கன்னா ஃபுட்பால் கொடுக்குறாங்க. டெர்பை ட்ராஃபி எதுக்கு கொடுக்குறாங்கன்னா ஹார்ஸ் ரேசிங்காக கொடுக்குறாங்க. ரஞ்சி ட்ராஃபி பாருங்கள் ரஞ்சி ட்ராஃபி வந்து கிரிக்கெட்டுக்கு கொடுக்குறாங்க. டாமஸ் கப்பு சரியா டாமஸ் கப்பு அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா பேட்மிண்டன் கொடுக்குறாங்க ஓகேவா. அப்புறம் நைடோ ட்ராஃபி எதுக்கு கொடுக்குறாங்கன்னா செஸ்ஸுக்காகவும். வால்கர் கப்பு வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா கோல்ஃபுக்காகவும். ஆசியன் கப் பாருங்க ஆசியன் கப்பு வந்து டேபிள் டென்னிஸ் கொடுக்குறாங்க. ஸ்வனிட் கோல்டு கப் அப்படி எதுக்காக கொடுக்குறாங்கன்னா வாலிபாலுக்காக கொடுக்குறாங்க. அதே மாதிரி நேஷ்னல் கேம்ஸ் பாருங்கள் இந்தியா வந்து என்ன கேம் விளையாடும் இந்தியாவோட நேஷ்னல் கேம் வந்து ஹாக்கி. இந்தியாவுக்கு எப்படி நேஷ்னல் கேம் ஹாக்கியோ அதே மாதிரி மற்றருக்கும் நேஷ்னல்ஸ் கேம் எப்படி நேஷ்னல் அனிமல் மாதிரி கேம்ஸும் இருக்குது சரியா. இந்தியா வந்து ஹாக்கி. ஆஸ்திரேலியா
ஆஸ்திரேலியா வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க. கிரிக்கெட் நேஷ்னல் கேம், ஆஸ்திரேலியா நேஷ்னல் கேம் கிரிக்கெட் சரியா. கனடா வந்து லவ்ரீசஸ் அப்படிங்கிற ஒரு விளையாடுறாங்க. யூகே வந்து பாருங்க, ஆஸ்திரேலியா வந்து கிரிக்கெட், யூகேவும் கிரிக்கெட் சரியா. யூகே என்னவா வச்சுருக்காங்க, கிரிக்கெட்டாக வச்சுருக்காங்க. யூஎஸ்ஏ பாருங்கள், யூஎஸ்ஏனா அமெரிக்கா, இது யுனைட் கிங்டம்னா இங்கிலாந்து சரியா. இங்கிலாந்து வந்து கிரிக்கெட்டாக வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி அமெரிக்கா எதை வச்சுருக்குறாங்கன்னா பேஸ்பாலை வந்து இதாக வச்சுருக்குறாங்க சரியா. பேஸ்பாலை வந்து என்ன வச்சுருக்குறாங்க, நேஷ்னல் கேமை வச்சுருக்காங்க. ஸ்பெயின் வந்து எதை நேஷ்னல் கேமை வச்சுருக்குறாங்கன்னா புல் ஃபைட்டிங்கை வந்து வச்சுருக்காங்க. ஸ்பெயினில் புல் ஃபைட்டிங் வந்து ஃபேமஸ் சரியா. ஜப்பானில் வந்து பாருங்கள் ஜுஜுட்ஸ் அதை வந்து இதாக வச்சுருக்காங்க. இந்தோனேஷியா வந்து பேட்மிண்டன் வந்து கேமாக வச்சுருக்காங்க நேஷ்னல் கேமாக. பிரேசில் வந்து என்ன பண்ணுறாங்க நேஷ்னல் கேமாக ஃபுட்பாலை வச்சுருக்காங்க. ஸ்காட்லாந்து வந்து என்ன வச்சுருக்காங்க பக்ப அப்படிங்கிற ஒரு இதை வந்து நேஷ்னல் கேமாக வச்சுருக்குறாங்க. பாருங்கள் லெசன் 6 எக்ஸ்பிளைன் வை, ஏன்னு காரணம் சொல்லுங்கள். பாருங்கள் ஃபெல்லிங் ஆப்ஜெக்ட் வந்து கீழே போகுதுன்னா ஒரே ஸ்பீடில் போகுமா, போகாது. ஏன்னா எர்த்து கிராவிட்டி மூலமாக அது வேகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா. வை டஸ் ஏ ஃப்ராக்சர் ஃபால் ஸ்லோலி, ஏன் இது ஃபால்ட் வந்து ஸ்லோவாக ஃபால் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஏன்னு தெரியுமா, எர்த்து கிராவிடேஷனில் அதுக்கும் காரணம் அது என்னன்னா சரௌண்டிங் பை எல்லா பக்கமும் சரௌண்ட் ஆகியிருக்குது எர்த் கிராவிட்டி. அதனால வை டஸ் வாட்டர் அப்பர் கண்டைன் ஃப்ளோ டு, அப்பர் கண்டைன் ஃப்ளோ ஆகுது, லோவர் கண்டைன் வந்து அப்படியே மதக்கு இது நிற்கிது அப்படின்னு கேட்குறாங்க. பிகாஸ் ஆஃப் த ஹையர் ஏர் ப்ரெஷர் மூலமாக வாட்டர் என்ன பண்ணுது மேலே அப்பர் மட்டும் விசில்ஸில் வந்து அப்படியே ஃப்ளோ ஆகுது. பாருங்கள் வாட் இஸ் ஃபூல்ஸ் கோல்டு அதுங்குதுங்க. அயனு நைட்ரேட் விச் ஈஸ் அண்ட் எல்லோ கலர் இருக்குது. இதனால என்ன சொல்கிறாங்க பில்லியன் சைனாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. வாட் இஸ் இன்டர்நேஷ்னல் டேட் லைன் இன்டர்நேஷ்னல் டேட் லைன் என்னங்கிறாங்க. இமேஜினேஷன் லைஃப் ஃபாலோ பை நார்த் பீப்புள் அண்டு சவுத் பீப்புளெலாம் ஃபாலோ பண்ணுற அந்த போல் ரன்னிங் இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க நேஷன் டேட்டுங்கிறாங்க. விச் இஸ் கிறிஸ்மஸ் ட்ரீன்னு என்னன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் கிறிஸ்மஸ் ட்ரீ, தே வேர் த ஆரிஜின் இன்ஹாபிட்டட் ஆஃப் சவுத் ஆஃப் அமெரிக்காவில் வந்து அது இருக்குதாம்மா. அங்கே இருக்கிற அந்த ட்ரீஸ் என்ன பண்ண டெசாய்டு த ஸ்பானிஷ் வந்து டெஸ்ட்ராய்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நம்ம இப்போ என்ன பண்ணுறாங்க அது வச்சுருக்குறாங்க. ஹூ வேர் த இன்ஷா, யார் இன்ஷாங்கிறாங்க. டர் வாஸ் த ஒரிஜினல் இன்ஹாபிட்டர் ஆஃப் சவுத், இதோ சவுத் அமெரிக்காவில் இருக்கிறீங்களா. இந்த எம்பையர்ஸில் என்ன சொல்கிறாங்க அழிச்சிட்டாங்க, அவங்கள ஸ்பானிஷ் அழிச்சிட்டாங்க, அதான் இன்ஷாங்கிறாங்க. ஹூ வாஸ் லைன் யார் பாருங்க கம்யூனிட்டிஸ் அவங்க வந்து கம்யூனிட்டியோட ஃபவுண்டராகவும் இருந்திருக்கிறாரு. அவர் யார் ஸ்காட்டிஷில் வந்து ஃபவுண்டராக இருந்திருக்கார் அவர் தான். ஒயிட் ஹவுஸ் மார்க் லுக் ரெட், ஏன் மார்ஸ் ரெட் கலர் இருக்குது, ஏன்னா அதோட சர்ஃபேஸ் ஃபுல்லாக என்ன இருக்குது டஸ்டி அட்மாஸ்பியர், அது ஃபுல்லாக டஸ்டி அட்மாஸ்பியராக இருக்கிறனால அப்படி இருக்குது. ஹவு டிட் த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி ஹவு டு கிரியேட், எப்படி கிரியேட் ஆச்சு ஃபார் பீப்புள் பிரசிடென்ட். அவர் என்ன பண்ணாங்க அந்த பிரசிடென்ட் ஸ்டாச்சு அமெரிக்கா இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கன்ஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ் கொண்டாடுற விடமா அதை வச்சாங்க அப்படிங்கிறாங்க. லெசன் 7 பாருங்கள் கவர்மெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் பாருங்கள் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் விச் சாவரேஜ் பவர் இஸ் வித் கிங் இஸ் கால். சிஸ்டம் ஆஃப் பவர் கிங் ஒரு பவர் ஓவர் பவர் ஆச்சுன்னா என்ன அதை சொல்கிறாங்கன்னா மனுச்சரி அப்படிங்கிறாங்க. டேஸ் இஸ் கவர்மெண்ட் பை பாலிட்டிக்கல் கவர்மெண்ட்டில் ப்ரிவிலேஜ் கிளாஸ் ஹூ பி பர்த் ஆஃப் 14 ரேங்க் எபோவ் அதர், மற்றவங்கள பார்த்தா கம்மியாக 4th ரேங்க்கில் வந்தாங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ்ட்ரகரி அப்படிங்கிறாங்க. த கவர்மெண்ட் பை அ ஸ்மால் பாடி ஆஃப் மென் இஸ் கால்ட் அண்ட், சின்ன பாடி சில மக்களை வச்சு செய்கிற கவர்மெண்ட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒலிகர்சி அப்படிங்கிறாங்க. டேஸ் இஸ் கவர்மெண்ட் பை வெல்த் பீப்புள் வச்சு கவர்மெண்ட் இருக்கிற கவர்மெண்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பல்ட்ரேசி அப்படிம்பாங்க. அண்ட் அப்சல்யூட் கவர்மெண்ட் பை ஒன் மேன் இஸ் கால், ஒரே ஒரு மேனுக்காக வைக்கிற கவர்மெண்ட், அந்த ஒரு மேனுக்காக ஒடுக்கப்பட்ட அந்த கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் ஆஃப் லா, கவர்மெண்ட் ஒடுக்கப்பட்ட ரூல்ஸ் தான் அதை சொல்கிறாங்க. டேஸ் இஸ் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் ஹேர் எவரிபடி ஈக்குவல், எல்லாருக்கும் ஒரே ரைட்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் சமம் அப்படின்னு சொல்கிற இது சொல்கிறாங்க பாருங்கள். டெமோக்ரஸி அதாவது டெமோக்ரஸினா இது சொல்கிறோம் ஓட்டு உரிமை, அது மூலமாக என்ன சொல்லுவாங்க எல்லோரும் பொது நாமெல்லாம் மக்களாட்சி அப்படிங்கிறாங்க. மக்களாட்சி சரியா. இதுக்கு பாருங்கள்
மெனி ஸ்காலர்ஸ் இது வந்து தப்பாக போட்டுருக்காங்க பாருங்கள், அட்ராசிட்டி சரியா. டேஸ் மீன்ஸ் தட் ஏ பர்சன் கேன் பி அரெஸ்ட் பண்ணி பனிஷ் பண்ணிட்டாங்கன்னா அது என்ன எந்த லா கீழே வரும்னா ரூல்ஸ் ஆஃப் லா கீழே வரும் சரியா. எ ஸ்டேட் வித் ட்ரீஸ் ஆல் சிட்டிஸ் லைக் இம்ப்ரெசிவ் ஆஃப் தேர் ரிலிஜியன் இஸ் கால். இந்த அவங்க ரிலிஜியன் அவங்க இருந்துக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிற இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா 8th பாருங்க சர்க்குலர் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறாங்க. டேஸ் இஸ் ரைட் டு ஓட்டு வந்து எல்லாருக்கும் அடல்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஓட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த ரைட்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா 9th பாருங்க அடல்ட் ஃபினான்ஸ் அது சொல்லுவாங்க. சர்ச் ஓட் இஸ் கால். ஓட்டை வந்து சர்ச் பண்ணுற எதுன்னு சொல்கிறாங்க பாருங்க யூனிட் 7ல் பலோட் அப்படிங்கிறாங்க சரியா. எலக்ட்ரிக்கல் district and all voters are called a electrical இதில் எது சொல்கிறாங்க கான்ஸ்டியூன்சி எலக்ட்ரிக்கல் இதில் அது சொல்கிறாங்க சரியா. டேஸ் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் லா ஆஃப் கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியோட ஃபண்டமெண்டல் லா என்னன்னு சொல்கிறாங்கன்னா கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறாங்க சரியா. கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறாங்க. ஓகே சரி வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம்.